வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரைட், அரசியல் பாகம் 3. ரைட், அனுருட கட்சிக்கு நாம் ஏன் வாக்களிக்க கூடாது, என்ன காரணம், ஏன் இந்த கட்சி இந்த அளவுக்கு 40 வருஷமாக இது ஒரு கொலகார கட்சின்னு சொல்லி பேரெடுக்கப்பட்டு இன்னமும் அதை மக்கள் மேலே திணிச்சு வச்சிருக்காங்க. இதில் காரணம், இதுக்கு பின்னால் இருந்த அரசியல் என்ன, இதை நல்லா மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. ஹிஸ்ட்ரியை போய் பாருங்கள், கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். ஜூலி கலவரம் எப்படி உருவாக்கப்பட்டு, இது என்ன போராட்டம், இது என்ன முறையில் இது செய்யப்பட்டு தெளிவான விளக்கம் இருக்கு. இது 40 வருஷத்துக்கு முந்தைய நடந்த விஷயம். தேடி படிக்கத்தில் சுருக்கமான விஷயத்தை ஷோர்ட் அண்ட் ஸ்வீட் நான் சொல்கிறேன், விளங்கிக் கொள்ளுங்க. மானை தேனை பொன்மானையெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே என்ன மாதிரி இருந்தால், தெரியாத விஷயம் இருந்தால் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், 1972 சிறிமாவர் பண்டாரநாயகர் ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சியில் ஒரு திட்டத்தை கொண்டு வரா, ஏற்றுமதி இறக்குமதி எதுவும் இல்லை, இந்த நாட்டில் நம்ம உற்பத்தி செஞ்சு நம்மளே சாப்பிட்டு நம்மளே வாழ்கிற மாதிரி கொண்டு வரா. அது பச்சை ஃபெயிலியர். அதில் பசி பட்டினி கொடூரமான ஒரு அரசாங்கமும் நடக்குது. இதை எதிர்த்து மக்கள் போராடுது. இந்த டைமில் தான் ஜேபியும் களமிறங்குறாங்க. எடுத்து அவர் என்ன செய்கிறாரு, விஜயவர்தன் செல்ற ஒரு தலைவர் வந்துட்டு ரஷ்யாவில் பட்டப்படிப்பு முடித்த ஒரு டாக்டர், அவர் பட்டதாரி. இந்த இலங்கையில் வந்துட்டு இந்த விஷயத்தை சொல்கிறாரு, கணக்கெடுக்கிறாங்கல்ல, மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளுது. இவருக்கு பின்னால் கொஞ்சம் பேர் நிற்காங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஆர்ப்பாட்டத்தை அடக்குமுறை செய்கிறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, மக்களை திரத்துறாங்க. நாட்டில் உள்ள மக்களுக்கு தெரியாது, அவரை தூக்கி உள்ளுக்க வைக்கிறாங்க. ரைட், இந்த மாதிரி போயிட்டு அடுத்த எலெக்ஷனில் இவ தோல்வி அடைஞ்சி இவ ஊட்ட போகிறான். ஜெயவர்தன் என்ன செய்கிறாரு, திரும்ப ஆட்சி எடுக்கிறாரு. பாரி ஒரு வெற்றி ஒன்று அடையுது இஎம்பி கட்சி. பெரிய வெற்றி ஒன்று அடைஞ்சதுக்கு பிறகு முதல்ல என்ன செய்கிறாங்க, சர்வாதிகாரம் ஒரு ஜனாதிபதி அவர் யாப்பம் மாத்துறாரு. யாப்பம் மாதிரி அவரும் என்ன செய்கிறாரு, கொண்டு வந்து தொழிலாளர் அடக்குமுறை, மக்கள் அடிமத்தனம், இந்த மாதிரி பல விஷயங்களை கொண்டு வராரு. தமிழ் இருக்கக்கூடாது, சிங்களம் தான் அரிக்கணும், இந்த மாதிரி தமிழ் மக்களுக்கு இடையில் ஒரு ஒப்பந்த முறையில் அதுலேயும் பிரச்சனையாகுது. அதில் தான் திரும்ப என்ன செய்யுது, இயக்கம் கொஞ்சம் உருவாக தொடங்குதோ. உருவாயிட்டு ஜேபியோடையும் எதிர்க்கிறாங்க, மக்களையும் எதிர்க்கிறாங்க. இப்படியான ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கும்போது திரும்ப மக்கள் இவரையும் சரியான முறைக்கு இந்த அரசாங்கத்தை விரும்புதில்லை. அடுத்த எலெக்ஷன் அவர் 5 வருஷம் முடிஞ்ச அடுத்த எலெக்ஷன் கேட்குறாரு. பாரிய வெற்றி அடைஞ்ச யூஎம்பி கட்சி கொஞ்சம் வீழ்ச்சி அடையுது. பார்லிமெண்ட் அமைச்சா தான் அரசாங்கத்தை கொண்டு வரும் ஒரு கட்டம் வருது. இந்த பார்லிமெண்ட் அமைக்காமல் அரசாங்கத்தை கொண்டு வரும் சைத்து திட்டத்தை ஜேஆர் திட்டுறான். தீர்த்தத்துக்காக வேண்டிய மக்கள்கிட்ட சொல்கிறான், இந்த அளவு காசு இல்லை பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடத்துறதுக்கு, நாடு கடும் செலவு ஒன்று அடையும், அதனால் நான் இப்படியே வச்சு இந்த மினிஸ்டரை வச்சு கொண்டு வரணும்னு சொல்லி மக்கள்கிட்ட அறிவிக்கான். சர்வஜன வாக்கெடுப்பு எடுக்கிறாங்க. எடுத்து மக்கள்கிட்ட இவங்களை ஆட்சி இவங்களுடைய இதுக்குள்ளால கேம் அமைச்சு அந்த டைமில் விஷயத்தை செஞ்சு கொண்டு போகிறாங்க. அதை எதிர்த்து என்ன செய்கிறாங்க, விஜயவர்தனை வழக்கு போடுறாரு. இந்த மாதிரி ஜனநாயக நாட்டில் இப்படி ஒன்று நடக்கக்கூடாது, இதெல்லாம் ஒரு தேவைக்கு இல்லாத வேலைன்னு சொல்லி எதிர்த்து இவருக்கு பின்னால் நிறைய மக்கள் நடக்குது. அதுக்கும் ஒரு அடக்குமுறை, அடி வாங்குறாங்க. ஸ்டூடெண்ட் பொடியம்மா 2-3 பேரை இவங்க இன்ஜினியர்ஸ்மார் கிராஜுவேட்ஸ்மார் 2 பேரோட அடித்து கொள்கிறாங்க அரசாங்கத்தால். அந்த மாதிரி கொண்டு இதெல்லாம் ஆக்ரோஷம் அடைஞ்ச மக்கள் என்ன செய்யுது, இவங்க நிறைய போராடுறாங்க. போராடி அங்காலையும் ஜாலியும் நடக்குது அடிபடி. அந்த டைமில் அடிபடி பட்டுட்டு எவ்வளோ அரசாங்கமே செட் பண்ணி என்ன செய்கிறாங்க, தமிழ் மக்களை கொஞ்சம் பேரை கொள்கிறாங்க. வார போகிறவங்க டயர் போடுறாங்க. டயர் போட்டு என்ன செய்கிறாங்க, பழியெல்லாம் தூக்கி ஜேஏபிக்கு மேலே போடுறாங்க. போட்டு ஜேஏபி கட்சி ஒரு கொலகார கட்சி, இது ஒரு தீவிரவாத கட்சின்னு சொல்லி அந்த கட்சியை பேன் பண்ணுறாங்க. தலைவர் கொல்லப்படுறாரு. கொல்லப்படுறதுக்கு திரும்ப அது கலவரமாக மாறி ஒரு புனித போராட்டம் செஞ்ச ஒரு தலைவரை கொண்ட கோபத்தில் முழு இலங்கையில் உள்ள மக்களும் கொந்தளிச்சு அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் போராட்டம் நடக்குது. இப்போ உள்ள அரகலை மாதிரி அந்த மாதிரி அறகலையில் என்ன செய்கிறாங்க, வேண்டிய வந்தவன் போனவன் நின்றவன் கண்டவன்லாம் கொண்டு இப்படியான ஒரு பரும் விஷயம்தான் ஜூலை 28 சொல்கிறது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரேமதாச ஆட்சியை கைப்பற்றுறாரு. புலிகள் அங்கால இயக்கம் உருவாயிட்டு வந்ததுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறாரு, முஸ்லீம்களையும் தீவிரவாதி ஆக்கணும்னு ஒரு திட்டத்தையும் அவரை கொண்டு வந்து காத்தாங்குடி பள்ளிக்கு அடிக்கிறதுக்கு அவரை ஆயுதத்தை கொடுத்து அங்கேயே அடிக்கிறாரு. சில நல்ல விஷயங்களையும் செய்கிறாரு. தொட்டிலையும் மாட்டி பிள்ளைங்கன்ற ஒரு ஸ்டேத்தையும் அடிக்கிறாரு. அங்கே வளைஞ்சு பார்த்தா அடிக்கப்படுது. வேறு இடத்துல ஆனவன்ட செய்கிறாரு, அங்கே பள்ளிதெல்லாம் அடிக்கப்படுது. இப்படியான வள விஷயத்தையும் கொண்டு வந்து எல்லாரையும் கொண்டு ஒரு அரசாங்கத்தை கொண்டு போய் இருக்கும்போது தான் அவரை போம்பு வச்சுட்டு அவரும் செத்து போகிறாரு. அதுக்கப்புறம் சந்திரிகா அம்மையார் ஆட்சியை கைப்பற்றுறாங்க. ஆட்சியை கைப்பற்றினதுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை கொண்டு வரா. மக்களுக்கு சரியான ஒரு விலைவாசி வைக்கப்படுது. பொருளாதாரம் கொஞ்சம் மேலோங்குது. தொழில் வாய்ப்பு நல்லா போகுது. அந்த டைமில் தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதமராகிறாரு. புலிகளிலிருந்து சமாதான பேச்சுவார்த்தைகளை கொண்டு வந்து நல்ல முறையில் ஒரு 10 வருஷம் அரசாங்கம் போயிட்டு இருக்கும் பொழுது தான் திரும்ப மஹிந்த ராஜபக்ச அந்த நாட்டை பாடம் எடுக்காரு. நாட்டை பாடம் எடுத்து 2-3 வாரம் பேசிப்பாங்க. செட்டாவில் யுத்தத்தை முடிக்கணும்னு சொல்கிற களத்தில் இறங்குறாரு. 10 வருஷமாக
30 வருஷமாக போராடி இருந்த யுத்தத்தை அடித்து முடிச்சு ஒரு நிலைமை கொண்டு வந்து நாடு நல்லபடியாக பொருளாதாரம் எல்லாம் போயிட்டு இருக்கி திரும்ப நாசமத்தை பிடிச்ச இவன் நானசார வாரான், முஸ்லீம்களுக்கு எதிராக சில கொள்கைகளை கொண்டு வாரான், இந்த நாட்டை குழப்புறானோ பிரச்சனை உருவாக்குறானோ இதுக்கெல்லாம் பார்த்துட்டு அவர் அந்த டைமில் இருந்ததுக்கு போகிறோம். அவரும் என்ன செஞ்சார், தோற்று அரசியலை விட்டு போகிறாரு. திரும்ப கொண்டு வரது அரசியலை கொண்டு வரதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, சகரானை உருவாக்குறாங்க. தீவிரவாதி முஸ்லீம்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. ஜேவிபி மேலே எப்படி திணிக்கப்பட்டிக்கோ, சகரானை எப்படி உருவாக்கப்பட்டிக்கோ அதே திட்டம் தான் அந்த டைமில் ஜேவிபிக்கு நடந்தது. நம்மளை தீவிரவாதி ஆக்கப்பட்டது. இந்த முறை நல்லா தெளிவாக விளைக்கணும். கொண்டு வராங்க, நம்மளை தீவிரவாதி ஆக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. சாகிற பிரச்சனையை கொண்டு வந்து இந்த நாட்டை குட்டிச்சோறாக்கி பாதாளத்தில் உருவாக்குறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாடு எந்த விதமான ஒரு இது முன்னேற்றம் இல்லைனால மக்கள் என்ன செய்யுது, அறகலை ஆரம்பிக்குது. அண்டு ஜேபி இதையே தான் செஞ்சுக்கு, இதே அறகலையை தான் அண்டு ஜேபி செஞ்சதுக்கு உலக நாட்டுக்கு தெரியாமல் அதை குழி தோண்டி புதைச்சி அதை தீவிரவாத கட்சின்னு சொல்லி அதை பேன் பண்ணாங்க. அறகலை எந்த முறை ஒன்று செஞ்சுக்கலாம் பேத்து எல்லாம் முழு மக்களும் சேர்ந்து அறகலை ஒன்று பண்ணி ஜனாதிபதியை திரட்டினாங்க. பங்களாதேஷ்லேயும் அதே மாதிரி தான் சுதந்திரத்துக்கு போராடின ஃபெமிலிக்கு வந்துட்டு 40% வேலையை கொடுத்தாங்க. அதே போராட்டம் பண்ணி இன்றைக்கு அடிபடிப்பட்டு இன்றைக்கு ஷேக் ஹசீனாவை திரட்டிட்டாங்க. இதெல்லாம் மக்களுக்காக வேண்டி போராடின போராட்டம் தாமே தவிர அனுருட கட்சிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவருக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஜேஆர் பிரேமதாச, அந்த டைமில் பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா அம்மையார், அதுக்கு அடுத்தது வந்துட்டு மைத்திரி இருந்த எல்லாரும் இந்த அரசியலுக்குள்ள இருந்து அந்த டைமில் தீட்டின சரிதான் இதுவரையில் இந்த ஜேபிக்கு கட்சிக்கு ஓட்டு போட விடாமல் இந்த மக்களை திணிச்சு இது தீவிரவாத கட்சின்னு இன்னும் முத்திர குத்திச்சுக்கும். அது பச்சை போய் இதெல்லாம் சரியான முறைக்கு தேடி படிக்க ஒழுங்காக பார்த்தா இது ஒரு சாதாரண இன்றைக்கு அறகலையை எப்படி நடத்தி முடித்ததோ அதுவும் ஜேபி தான் அந்த அறகலையை ஆரம்பித்தது. அதே தான் அந்த டைமில் செஞ்சது. இந்த முறை அவங்களுக்கு விளங்கிட்டு அந்த முறை விளங்கல. இதுதான் உண்மை. தேடி பார்த்து மக்கள் தெளிவான முடிவை எடுத்துக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.